திராவிட மாடல் அரசுனாலே அது பெண்களுக்கான அரசுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுதும் அதில் மகளிர் முன்னேற்றத்தை மனசில் வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். இன்றைக்கி பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்பொழுது நாம் ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம், இதுதான் எங்கள் தமிழ்நாடு, இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்கிற அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பெண்ணுரிமையில் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள், முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் பெண்களுக்கு உரிமையை தரணும்னு பேசிகிட்டு இருந்தப்போ, உங்களுக்கு உரிமை என்பதை தாண்டி அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தந்தை பெரியார்கிட்ட போய் ஒரு முறை, நீங்கள் பெண்ணுரிமை பற்றி பேசுகிறீங்களே, பெண்களுக்கு என்னெல்லாம் உரிமை கொடுக்கணும்னு ஒருத்தர் கேட்டார். அதற்கு பெரியார் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிளாக சொன்னார். பெரியார், ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார் பெரியார். பெண் அடிமைத்தனம் ஒழியணும்னா 2 விஷயங்கள் முதல்ல நடக்கணும்னு சொன்னார் பெரியார். ஒன்று, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும். இன்னொன்று, பெண்களுக்கு கல்வியும் வேலையும் கிடைக்கணும்னு சொன்னார். இந்த 2ஐயும் செய்தி காட்டிய பெருமை கழக அரசிற்கு உண்டு. 1989 இந்தியாவிலேயே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே முதலாக மகளிர் சுயஉதவி குழுக்களை தொடங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். காவல்துறையில் இந்தியாவிலேயே முதலாக பெண்களை நியமனம் செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு பெண்களுக்கான பல அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார். 2021 தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான கையெழுத்து. முன்னாடி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் போகிறதுக்கு ஆண்களுடைய விஷயமாகவே இருந்துச்சு. ஒரு வீட்டில் வேலை செய்கிறவர்னா அந்த குடும்பத்துடைய ஆண்களாக மட்டுமே இருக்கும். பெண்களுக்கு வீட்டு வேலை செய்கிறது தான் மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும், மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கும். இதற்கு ஒரு பழமொழியும் உண்டு, ஒரு பழமையான மொழியும் உண்டு. அதுதான் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. உத்தியோகம் புருஷனுக்கு மட்டும் லட்சணம் கிடையாது, இன்றைக்கி உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் அப்படிங்கிறது மாற்றி காட்டிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதனால தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குற பெண்களில் 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிற பெருமையோடு இன்றைக்கி நம்முடைய மாநிலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.